தந்தைக்கு இறுதி சடங்கு செய்த கையாலேயே பரீட்சை எழுத சென்ற மாணவன். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் மயானத்திலிருந்தே பள்ளிக்கு அழைத்து செல்லப்பட்ட கலங்க வைக்கும் காட்சி. தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே தகப்பன் கண்ணீரை கண்டு அப்பா ஆசைப்படியே நல்லா பரீட்சை எழுதி நல்லா வருவேன்னு நம்பிக்கையோட அந்த மகன் தேர்வு எழுத தயாரானது அத்தனை பேரையுமே கலங்க வச்சிருக்கு. மண்ணில் வந்து நான் உன்னகல் அல்லவா, காயங்கள் கண்டு உன்னை கண்டே. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி வேட்டையான்பட்டியை சேர்ந்தவங்க தான் 45 வயதான சரவணன். இவங்களுக்கு 2 மகள்களும் ஒரு மகனும் உள்ள நிலையில அரசு பள்ளியில 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மகன் பொது தேர்வுக்கும் தயாராகி இருந்திருக்காங்க. தனியார் உணவு விடுதியில பரோட்டா மாஸ்டரா பணி செய்யக்கூடிய சரவணன் உடல்நிலை சரியில்லாம அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருந்திருக்காரு. பரீட்சை ஒரு பக்கம், மருத்துவமனையில அப்பா ஒரு பக்கம்னு இருந்தாலும் கனத்த இதயத்தோடும் வலிமையா அந்த மகன் தேர்வுக்கு தயாராகிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில் தான் ஞாயிற்றுக்கிழமை சிகிச்சை பலனின்றி சரவணன் உயிரிழந்ததாக கூறப்படுது. ஆம்புலன்ஸ் மூலமா சிங்கமுனரி மயானத்துக்கு தந்தையுடைய உடல் கொண்டு வரப்பட பாவுக்கு மாலை அணிவித்து இறுதி சடங்குகளை செய்து மகன் பரீட்சைக்கு கிளம்பிய காட்சி அங்க இருந்த அத்தனை பேரையும் கண்கலங்க வச்சிருக்கு. சரியான நேரத்துல தேர்வு எழுத சென்ற மாணவன் இந்த தேர்வுல மட்டும் இல்லாம வாழ்க்கையிலையும் வெற்றி பெற்று அப்பாவுடைய கனவு நிறைவேற்றணும் அப்படின்றதுதான் பல பேருடைய ஆசிர்வாதமாகவும் வேண்டுதலாகவும் இருக்கு.